Hi friends, welcome to my channel Meera's Food Hut. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஸ்பைசியான Cathel Chicken. இதுக்கு நான் ஒரு 2 kg chicken எடுத்துர்க்கேன். முழு மல்லி ஒரு 5 tablespoon, பெப்பர் ஒரு 2 tablespoon, சோம்பு ஒரு 2 tablespoon, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஒரு 5 எடுத்து போட்டுருக்கேன். தனித்தனியா எடுத்து போட்டுக்கோங்க. 5 போதும். அப்புறம் வத்தல் அது ஒரு 5, ginger garlic paste ஒரு 2 tablespoon எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் ஒரு 2 tablespoon எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஃபுல் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி ஜூஸு, அப்புறம் உப்பு, அப்புறம் எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நல்லா வறுத்து நம்ம பொடிக்கணும். அந்த பவுடர் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எல்லா ஸ்பைசஸையும் நான் வறுத்துருக்கேன். இப்போ அதெல்லாம் வறுத்துட்டேன். இது வந்து அந்த பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை மொத்தமாக நம்ம சிக்கனில் ஆட் பண்ணலாம். அது கூட ஒரு 2 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். கர்ட் ஒரு 2 tablespoon ஆட் பண்ணுறேன். அந்த ஃபுல் லெமன் ஜூஸையும் ஊற்றிடலாம். ஆயில் வந்து ஒரு 3 tablespoon கிட்ட ஊற்றிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். அப்புறம் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஃபுல் சிக்கன்லேயும் பிடிக்கிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 an hour கிட்ட மேரினேட் பண்ணலாம். 1/2 an hour மேரினேட் ஆனதுக்கப்புறம் ஒரு தவாவில் சிக்கனை ஆட் பண்ணுறோம். சிக்கன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி தவாவில் நீங்கள் ஆயிலெல்லாம் எதுவும் போட வேண்டாம். ஃபஸ்ட்டு சிக்கனே ஆட் பண்ணிடலாம். சிக்கன் ஃபுல்லாக அதில் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 3 tablespoon கிட்ட ஆயில் ஆட் பண்ணலாம். நம்ம ஃப்ரை பண்ணுறது மாதிரி ரொம்ப ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணதுனால இது வந்து ரொம்ப கொலஸ்ட்ரால்லாம் இருக்காது. அதனால் ஆயில் ஃப்ரீ தான் இது. இப்போ நம்ம இந்த ஸ்பூனை வச்சு நம்ம இதில் கிண்டவே கூடாது. கிளறி விடுறதுக்கு ஸ்பூன் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி அந்த தவாவை லைட்டாக குலுக்குனா போதும். ஏன்னா ஸ்பூன் வச்சு நம்ம கிண்டும்போது அது வந்து உதிர்ந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து கிண்ட வேண்டாம் ஸ்பூன் யூஸ் பண்ணி. அந்த ஆவி வரது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கலாம். ஆவி வந்ததுக்கப்புறம் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்பப்போ எடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். அந்த தண்ணி கெட்டாமல் இருக்கணும். ஒரு 30 minutes கிட்ட நம்ம வந்து வேக விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில். இப்போ 30 minutes ஆயாச்சு. நான் ட்ரையாக வேணும்னு சொன்னனால இப்போ ட்ரையாக ஆகிறதுக்கு வரை வெயிட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ட்ரையாக வந்துட்டு ரொம்பவே உங்களுக்கு இந்த இவ்வளோ ட்ரையாக வேண்டாம், கொஞ்சம் கிரேவி வேணும் அப்படின்னா லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 30 minutes கிட்ட வெயிட் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த தண்ணி இருக்கும்போது எடுத்துக்கங்க. கிரேவியோடய நீங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ட்ரையாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரையாக பண்ணனால அந்த மசாலா எல்லாமே ரொம்ப சிக்கனில் மிக்ஸ் ஆகிருக்கும், நல்லா பிடிச்சிருக்கும். இப்போது கார்னிஷிங்க்கு நான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா மல்லி, புதினா கூட ஆட் பண்ணலாம். வேணும்னா லெமன் கூட ஸ்லைஸ் பண்ணி சைடில் வச்சு கார்னிஷிங் பண்ணலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.